நான் தான் ஓவரா பேசிட்டேன். அவர் பேச்சே கேட்டிருந்திருக்கலாம். ச்சே, நம்மளாலதான் மாமா பணியில கடந்து கஷ்டப்படுறாரு. சரி, எப்படியாவது அவர்கிட்ட போய் பேசி அவரை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வந்துருவோம். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. தப்புதான் மாமா. வேணும்னா என்ன 2 அடி கூட அடிச்சிருங்க மாமா. இப்படி தனியா வந்து படுத்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க மாமா. மாமா, ஏதாவது பேசுங்க மாமா. என் மேல உள்ள கோவம் இன்னும் போலியா? அதான் மாமா, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. என்ன பாருங்க மாமா. மாமா, தூங்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அது தெரியாம நான் வேற தனியா உளறிட்டு இருக்கேன். உங்களை எழுப்பவும் எனக்கு மனசு வரல. ஆனா அதே சமயம் உங்களை இப்படியே பணியில விட்டுட்டு போகவும் மனசு வரல. ஆனா ஒண்ணு மாமா, நீங்க எப்பவும் எதுக்காகவும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. நான் பிரிஞ்சிருக்கவும் விட மாட்டேன். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. மாமா எப்பவும் அழகுதான். எப்படி பார்த்தாலும் அழகுதான். குழந்தை மாதிரி எப்படி தூங்குறாரு. கண்ணத்தை புடிச்சு அப்படி கிள்ளணும் போல இருக்கு. மணி 7 ஆயிடுச்சா? இவ்வளோ நேரமா தூங்கி இருக்கோம். மொட்டை மாடியில எல்லாம் படுத்திருந்தோம். எங்க எப்படி வந்தோம்? இந்த ட்ரெஸ் போடலையே. ட்ரெஸ்ஸும் மாறி இருக்கு. எதுவுமே ஞாபகம் இல்லையே. நேத்து சரக்கு கூட அடிக்கலையே. ராசாதி, ஏ ராசாதி. மாமா, எந்திரிச்சிட்டீங்களா? இருங்க, பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். மாமா, காஃபி வேணுமா டீ வேணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து நைட்டு கோச்சுக்கிட்டு மொட்டை மாடியில போய் படுத்தீங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் தூங்கிட்டேன். ஏய், போய் சொல்லாத ராசாத்தி. மாமா, நீங்களே தூக்கத்துல எழுந்து வந்து உள்ள படுத்திருப்பீங்களோ? ஏய்,
நான் தூங்குனா மழையே வந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் தூக்கத்துல எழுந்திருச்சு வந்து இங்க படுத்திருப்பாங்கறியா? படுத்திருக்கீங்களே மாமா, அது எப்படி? ஏய், அதாண்டி நானும் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. ராசாத்தி, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு நல்லா தெரியும் நீ தான் ஏதோ பண்ணிருக்க. நான் எப்படி இங்க வந்தேன் அத சொல்லு. இப்ப என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் தான் தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சேன். அதுக்கு என்ன இப்ப? ஏய், ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு. நான் தான் மாமா மாத்தி விட்டேன். ஏய், இந்த தொட்டு தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, இப்ப சொல்லுங்க. நைட்டு தூக்கிட்டு வரும்போது பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு படுத்துக்கிட்டீங்க. இத பாரு, இந்த பூனைக்குட்டி புஜ்ஜிக்குட்டி பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். புச்சிக்குட்டி? உன்னை யார்டி தூக்கிட்டு வர சொன்னா? நீங்க பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு வெளிய போய் படுத்துட்டீங்க. அதுவும் நல்ல பனிக்காலம் வேற. இந்த பனில நீங்க படுத்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் உடம்ப பாத்திக்க எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்லாத. நீ இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லு முதல்ல. மாமா, நீங்க இனிமே இந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க எனக்கு புருஷன். உங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நான் இந்த மாதிரி வெளியில பனியில படுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதைத்தான் நானும் பண்ணேன். நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்படியே கிடந்து சாவட்டும்னு விட்டுருவேன். நீங்க அப்படியே விட்டுடுவீங்க, ஆனா என்னால எல்லாம் விட முடியாது. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டல. எல்லாம் என் தலையெழுத்துடி. மாமாவுக்கு எப்பவும் விளையாட்டு தான். புஜ்ஜுக்குட்டி மாமாவுக்கு இந்த பேர் நல்லா இருக்கே. இனிமே மாமாவை செல்லமா புஜ்ஜுக்குட்டினே கூப்பிடலாம். என்ன யாரையும் காணோம்? சரி, நம்ம டிவியை பாப்போம். சவுண்டே பத்தலையே. என்ன இவ வேலை செய்யாம நல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா? இருக்கு இவளுக்கு.
அத்தை, கண்மணி சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு கண்மணி. ரொம்ப தலைவலி தாங்க முடியல. தேய்ச்சி விடுறியா? இது வேறயா? சரிங்க அத்தை. அப்பா முடியல கண்மணி. தலை பயங்கரமா வலிக்குது. அத்தை, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா தலைவலி இல்ல, தலையே வெடிச்சிரும். அப்படி என்ன கண்மணி சொல்ல போற? அந்த ராசாத்தி வேலை செய்யாம நடு ஹால்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கா அத்தை. ஓ, அதான் சத்தமா? அவ்வளவு திமிராயிடுச்சு அவளுக்கு. அவளை ஏதாவது பண்ணு கண்மணி. என்னால ஒன்னும் முடியல. டிவி பார்க்க விடாது, ஏதாவது வேலை செய்ய சொல்லு. கண்மணி, அவ கையில கயிறு கட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா ஏடா கூடமா தான் நடந்துப்பா. அதனால இனியனுக்கும் அவளுக்கும் சண்டை மூட்டி விட்டுரு. சரிங்க அத்தை. அவ அத்துமீறி ஏதாவது செஞ்சாலும் செய்வா. எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு வை. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு கண்மணி. கை நீட்டிட போறா. பரவாயில்ல அத்தை, அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். அதை வச்சு கூட நம்ம பிரச்சனை பண்ணலாம்ல. கண்மணினா கண்மணிதான். ம், போ, அந்த குண்டச்சிய நிம்மதியா இருக்க விடாத. டார்ச்சர் பண்ணு. சரிங்க அத்தை. ம். போ. ராசாத்தி, போய் டிவி ஆஃப் பண்ணு. எதுக்கு ஆஃப் பண்ணணும்? ஹே, டிவி ஆஃப் பண்ண போறியா இல்லையா? அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, போ. ஹே, ஏய், எதுக்குடி இப்ப டிவி ஆஃப் பண்ண? ஏன் ஆஃப் பண்ண? ராசாத்தி, சொல்லுடி. ஹே, காலையில எழுந்த உடனே வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம பாட்டு பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வா? ஆ? ஆ. வேலை செய்யணுமா? நீ செய்ய, இல்லனா உன் மாமியார் செய்யட்டும். ஹே, யாராவது செய்யுங்க, நான் ரெஸ்ட். ஹே, நீ ரெஸ்ட் எடுப்ப, நான் மட்டும் வேலை செய்யணுமா? இன்னைக்கு நீ செய், நாளைக்கு வேணா நான் செய்யறேன். அதெல்லாம் முடியாது. நீ எழுந்திருச்சு வா. இப்ப நீ ரிமோட் கொடு. முதல்ல வேலை செய்வா. முடியாது, எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட். ஏண்டி பைத்தியக்காரி மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? ஹேய், எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்ற, உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? ராசாத்தி, இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீ நடந்துக்கிறதே சரியில்லை. ரொம்ப திமிரா நடந்துக்கிற. பத்தாததுக்கு இனியன் கிட்ட வேற திமிரா பேசியிருக்க. அதனால்தான் நேத்து நைட்டு மொட்டை மாடியில படுத்திருந்தாருல. ஏய், அது எங்களுக்குள்ள பிரச்சனை. அத பத்தி நீ ஏன் பேசுற? நான் பேசல, நீ ஓவரா பேசினதுனாலதான் அவர் வெளியே வந்து படுத்திருந்தாரு. ஏய், என் மாமாவா அவர் இவருன்னு மரியாதை இல்லாம பேசாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் அப்போல இருந்தே அவரை அவர் இவருன்னு தான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நான் அவருக்கு அண்ணி. அண்ணேனா அம்மா மாதிரி. நான் அவரை எப்படி வேணாலும் சொல்லலாம். வா போன்னு கூட பேசலாம். எங்க வா போன்னு சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. அதெல்லாம் நீ என்ன கிழிக்கிறன்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து வேலையை செய்.
முடியாதுடி. அப்ப என்னாலயும் முடியாது. நான் மட்டும் என்ன வேலைக்காரியா மாங்குன்னு வேலை செய்யறதுக்கு? நான் சமைக்க போறது இல்ல. எல்லாரும் வரட்டும், சாப்பாட்டுல பிரச்சனை ஆகட்டும். கண்மணி, ராசாத்தி, என்ன பிரச்சனை? கண்மணி, எதுக்கு 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்க? அவளையே கேளுங்க. வேலை செய்ய சொன்னா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றா. இத்தனை நாள் அவதானே எல்லா வேலையும் ஒத்தையில இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தா. ஒரு நாள் உன்னால செய்ய முடியாதா? சரி, இப்ப என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். அக்கா தலைவலின்னு தூங்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்க இங்க கத்திட்டு இருந்தா அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்களா? போங்க, போய் வேலையை பாருங்க. ராசாத்தி, நீ இரு, நான் போய் என்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துட்டு வரேன். நீ கண்மணிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசு. எனக்கு அவளை பத்திலாம் பயம் இல்லாத. அத்தை, என்ன ராசாத்தி? பெரியத்தை தூங்கிட்டு இருக்காங்களா? ஆமா, தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐடியா அத்தை. என்ன? எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நான் மறுபடியும் பாலபிஷேகம் பண்ணவா? அதுவும் என் கையால அம்மனுக்கு பண்ணவா? இன்னும் மாமாவுக்கு என் மேல பாசம் அதிகமாகும்ல. அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஏதாவது பிரச்சனை வருமா? அதெல்லாம் ஒண்ணும் வராத அத்தை, நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க. என்னடி ஆச்சு உனக்கு? வழக்கமா நான் இந்த மாதிரி ஏதாவது சொன்னா நீ பயப்படுவ. இப்ப இவ்ளோ தைரியமா பேசுற? அத்தை, அதை விடுங்க அத்தை. நான் இப்ப பாலபிஷேகம் பண்றேன், நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, பார்த்து எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஹே ராசாத்தி, நில்லு. இப்ப எதுக்கு பால் எடுத்துட்டு போற? நான் எது பண்ணாலும் உனக்கு விளக்கம் சொல்லிட்டு தான் பண்ணணுமா? நான் எதுக்குன்னு தானே கேட்டேன். எதுக்கு இப்படி கடுப்படிக்கிற? இப்ப என்ன, உனக்கு எதுக்குன்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? நம்ம குலதெய்வம் சாமிக்கு பாலபிஷேகம் பண்ண போறேன். அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? பாலபிஷேகம் பண்ண போறியா? ஆமா. அத்தை தான் உன்னை பாலபிஷேகம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏய், நான் இப்ப பண்ண போறேன், உன் வேலையை பாரு. ஹே ராசாத்தி, இதெல்லாம் பண்ண கூடாது. நீ கண்மணி, நீ முதல்ல நான் என்ன பண்ணாலும் தடுத்துக்கிட்டே இருக்க. அத்தை சொல்லிருக்காங்க, அதை மீறி பண்ணா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஹே ராசாத்தி, ஒழுங்கா அதை கொடு. ஏய், நான் பாலபிஷேகம் பண்றதுக்கு
யாரோட அனுமதியும் தேவையில்லை. ஹே, வீட்ல பெரியவங்க சொன்னா கேட்கணும். நல்லது சொன்னா யார் சொன்னாலும் கேட்பாங்க. சித்தர் என்னதானே பாலாபிஷேகம் பண்ண சொன்னாரு? என்ன பண்ண வேணான்னு அவங்க பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அத நான் பல்ல காட்டிக்கிட்டு ஈன்னு பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஹே, நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா போவேன்? ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு ராசாத்தி. ஒரு காரணமும் இல்ல. நீ சொன்னா கேட்க மாட்டல. குடுறீங்க. குடு. ஏய் குடு. கண்மணி, குடுன்னு சொல்றேன்ல. கண்மணி, குடு. கண்மணி வேண்டாம் கண்மணி. குடு ராசாத்தி. சொன்னா கேளு. குடு. விடு கண்மணி. குடு ராசாத்தி. கண்மணி விடு. குடு. விடு கண்மணி. குடு ராசாத்தி. வேண்டாம். குடுன்னு சொல்றேன்ல. ஏய்